இப்போ இவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். ஃபாதர் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேள்வி. இப்போ இவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். அமைச்சர் கீர்த்தனா பண்ணிருக்கிறது அப்பட்டமான சைல்டு அபியூஸ். இதை வேற எப்படியுமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒரு குழந்தையோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு அவங்களுக்கு மைலேஜ் ஏத்துறதுக்காக அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்காங்க, சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைய வந்து இன்டிமிடேட் பண்ணிருக்காங்க. ஒரு குழந்தைய பத்தின எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத நபர்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்துல பத்தி நுழையிறீங்க, எதுக்கு குழந்தைங்கள்ட்ட போய் இன்டராக்ட் பண்றீங்க? குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல போட்டு அந்த குழந்தை வந்து இப்ப அபியூஸ்க்கு உள்ளாயிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட மனநிலை என்னவா இருக்கும், அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும், அந்த குழந்தை இனி வரும் காலங்கள்ல எப்படி மத்தவங்களை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அக்கறையும் கிடையாது. ரீல்ஸ் எடுக்கணும், ரீல்ஸை போடணும், நமக்கு மைலேஜ் ஏத்துக்கணும் அப்படின்றத தாண்டி குழந்தைகள் மேல வந்து அக்கறையே கிடையாது. பிஎட் படிக்கிறவங்க, அதாவது டீச்சர் ஆகணும்னு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே சைல்டு ரைட்ஸை பத்தியும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு பத்தியும் செப்பரேட் சப்ஜெக்டே இருக்கும். அதுல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு குழந்தையோட உரிமைகள் என்னென்ன, ஒரு குழந்தைக்கு என்னென்ன த்ரெட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அபியூஸ் ஒரு முக்கியமான த்ரெட். இப்போ ஒரு மினிஸ்டரே ஒரு குழந்தைக்கு ஆன்லைன் அபியூஸ் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. இதை எப்படி கர்டைல் பண்ண போறாங்க, அரசு வந்து இதை எப்படி சரி பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூலுக்கு போறது, அங்க இருக்கவங்கள பிடிச்சு நோண்டுறது, கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறது, அங்க இருக்கவங்கள பிடிச்சு நோண்டுறத ஒரு பேட்டர்னாவையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது குழந்தைகள் நலன் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது ஒரு கேஸ போட்டு இவங்களை வந்து கட்டி போடலன்னா இங்க இருக்க அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து சீரழிச்சிருவாங்க ஒட்டுமொத்தமா. தோழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தான். அவங்களுடைய துறை சார்ந்து கேள்வி கேட்கும் போதும் சரி, அண்ட் ப்ராப்பரா ஒரு பிசினஸ் ப்ரப்போசல் கூட வந்துட்டு எப்படி வைக்கணும்னு தெரியாம கொண்டு போயிட்டு ரீல்ஸ்ல இன்விடேஷன் வைக்கிறப்போ அந்த இன்விடேஷன்ல அவங்க பேசின அந்த வீடியோல கூட ஹானரபிள் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது ஹா கிடையாது, அது ஆனரபிள். அதே மாதிரி ஹானஸ்டி கிடையாது, அது ஆனஸ்டி. இப்போ இந்த ப்ரொனன்சியேஷன் ஆ சவுண்ட் தான் பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே 7th இருந்து 10th ஸ்டாண்டர்ட்க்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற விஷயம். இப்போ ஒரு துறையில இவ்வளவு தூரம் அமைச்சரா இருக்கிற ஒருத்தங்களுக்கே வந்துட்டு ப்ரொனன்சியேஷன்ல இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. எனக்கு பல மொழியில வந்துட்டு புலமைன்னு சொன்னவங்களே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணதான் செய்யறாங்க. கரெக்டுங்களா? இப்போ இப்படி இருக்கிற அமைச்சர் நமக்கே வந்து நம்ம துறை சார்ந்து கேள்வி கேட்கும் போது பிரஸ் மீட்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அந்த இதுல துறையில வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்லாம் கேள்வி கேட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கிற நம்ம ஸ்கூல்ஸ்ல போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட என்ன கொஸ்டின் கேட்கிறோம் எல்லாரும் முன்னாடி, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டா அந்த குழந்தைக்கு மேபி அப்பா இல்லாம இருந்தா அந்த குழந்தை என்ன ஆன்சர் பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்கணும். அண்ட் ஒரு குழந்தைக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னா கூட அவங்கள உங்களோட ரீல்ஸ் வெறிக்காக வீடியோ எடுத்து அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகல அப்படின்னா சோஷியல் மீடியால அந்த குழந்தையோட முகத்தை காமிக்க கூடாது. ஆனா அந்த புரிதல் கூட இல்லாம அவங்க மூஞ்சியை காமிக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா மேடம்? இப்போ அந்த குழந்தை வந்து மனதளவுல துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு வந்து கேலிக்கு உட்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ இவ்வளவு மன உளைச்சலை உங்களோட ரீல்ஸ் முகத்துக்காக குழந்தைங்களுக்கு தரலாமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. டிவிகே நபர்களும் கேள்வி கேளுங்க. இப்போ நீங்க கேட்கலாம், டிஎம்கே பீரியட்ல மட்டும் என்ன அங்கேயும் தானே அப்பெல்லாம் வந்துட்டு ஆய்வுலாம் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்க டிஎம்கே பீரியட்ல ஐடிகேன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இல்லம் தேடி கல்வி. இந்த ஸ்கீம்ல யாரை வந்து வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நானும் அந்த ஸ்கீம்ல வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ எங்களுக்கு முதல்ல எங்களை இனிஷியலா செலக்ட் பண்ணும்போதே சில கொஸ்டின்ஸை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி, அது மட்டும் இல்லாம மாதத்திற்கு ஒரு முறை வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் மாசங்களுக்கு நடுவுல ட்ரைனிங் செஷன்ஸ்னு ஒரு நாள் முழுக்க ட்ரைனிங் வச்சு எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சாயந்தரம் 1 மணி நேரம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தரதுக்கே வந்து இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ அமைச்சரா ஆய்வு செய்ய போறவங்க குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி வந்துட்டு அவங்களை ஹேண்டில் பண்ணும், அண்ட் அவங்களுடைய அந்த குழந்தைய வந்து எப்படி மதிக்கணும், அவங்களோட பிரைவசியை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தெரியாம போயிட்டு ரீல்ஸ் மோகத்துக்காக இப்படி செய்யறத நாங்க கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இனிமேலும் உங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்காக குழந்தைங்களுடைய சைல்ட்ஹுட்டை கெடுக்காதீங்க. அவங்களுடைய மனசையும் சரி, உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவங்கள துன்புறுத்தாதீங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிறோம். ஸோ இதையாவது வந்து வாயை திறந்து விசில் ஊதிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றோம். அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, உங்களுடைய செயல் கண்டனத்திற்குரியது. நன்றி. அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கல்வி நிறுவனங்கள்ல ஆய்வு செய்யறதுன்றது பிரச்சனையா என்ன? கண்டிப்பா கிடையாது. நிச்சயமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கட்டட வசதிகள் எப்படி இருக்கு, கழிப்பறை வசதிகள் எப்படி இருக்கு,
அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரியான ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்களா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் கிடைக்குதா, அவர்களுக்கு வேற எந்த மாதிரியான தடைகள் இருக்கின்றன, கல்வி கற்றலுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும், இதெல்லாம் பத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். ஆனா ஆய்வுன்ற பேர்ல அத்தனை கேமராக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஸ்பாட்லைட்ல போட்டு வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படிங்கிற அந்த சிம்பிளான கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. ரொம்ப பொதுபுத்தியோட ஒரு கேள்விக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுனால இந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்தமான கற்றல் திறனையும் அசஸ் பண்றது அப்படிங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும். ஆய்வுகளும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆலோசனைகளும் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை அத்தனை கேமராக்கு முன்னாடி பதிவு செஞ்சு இந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஸ்பாட்லைட்ல போட்டு யார் இங்க ஹைலைட் ஆகுறாங்க அப்படின்னு யோசிக்கணும். இது மாணவர்களுடைய தனி மனித உரிமையை மீறும் ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். ஒரு ஒற்றை கேள்வி அவர்களுடைய ஒட்டுமொத்த கற்றல் திறனையும் அசஸ் செய்யறதுக்கான அளவுகோலா இருக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. ஆங்கிலத்துல பதில் சொல்ல முடியாத அந்த குழந்தை கணிதத்துல சிறந்தவளா இருக்கலாம், அறிவியல்ல சிறந்தவளா இருக்கலாம், கலையில விளையாட்டுல சிறந்தவளாக இருக்கலாம். அதனால ஒரு ஒற்றை கேள்வியை அத்தனை கேமராக்கு முன்னாடி கேட்டுட்டு இந்த அளவுலதான் அரசு பள்ளிகள் இருக்கின்றன, இந்த அளவுலதான் மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு திரும்பவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டெரியோ டைப்பையும் பொதுபுத்தியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அரசாங்கத்தை சேர்ந்த பிரதிநிதியே பேசி இருக்கிறதுன்றது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். நிச்சயமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனா கொஞ்சம் இன்க்ளூசிவா சென்சிட்டிவா அதை நடத்துங்க. கேமராவில எதை பதிவு செய்யணும், மாணவர்களிடத்துல என்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற தெளிவோட அரசு பிரதிநிதிகள் செயல்பட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிள்ளையை அசஸ் செய்யறதுக்காக வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதுவே எவ்வளவு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு கேள்விங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப இன்சென்சிட்டிவான கேள்வி அப்படின்னு சொல்லுவேன். உன்னுடைய சாதி என்ன அப்படின்னு கேட்கிற கேள்விக்கும் உன்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார்ன்ற கேள்விக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க என்ன இன்டென்ஷன் வேணா சொல்லலாம். ஆனா அரசு நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள், அரசு பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் ரொம்ப கவனத்தோடு சென்சிட்டிவான விஷயங்களை இன்க்ளூசிவா கையாள வேண்டியது அவசியம். அந்த குழந்தை எந்த மாதிரியான எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த குழந்தையினுடைய அப்பா வேலைக்கு செல்லாதவராக இருக்கலாம். அந்த குழந்தையினுடைய அப்பாவுடைய வேலை குழந்தைக்கு தெரியாததாக இருக்கலாம். ஏன் அந்த குழந்தைக்கு அப்பாவே இல்லாம கூட இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு குழந்தையிடம் பொது வழியில் உன்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார்னு கேட்கறதே ரொம்ப அபத்தமான கேள்வி. தயவு செஞ்சு அரசு பிரதிநிதிகள் பொறுப்போடும் கவனத்தோடும் குழந்தைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு நீங்க கேட்டதுக்கு அந்த குழந்தை தடுமாறிச்சு. 2 ரீசனுக்காக இருக்கலாம். ஒண்ணு அங்க சுத்தி எல்லாருமே அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பதட்டமா இருக்கலாம். அந்த குழந்தை 2வது பின்னாடி இருந்த ஒருத்தர் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்ட உடனே அந்த குழந்தை அழகா மை ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் இஸ் போலீஸ்ன்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்ட கேள்விக்கு அந்த குழந்தைக்கு பதில் தெரியலனா வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அது உங்களோட ப்ரொஃபஷன் மீன் பண்றதுமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது முடிஞ்சிருக்கும். அங்க இருந்து நகர்ந்துருக்கலாம். தெரியாத குழந்தைக்கு கத்து கொடுத்துட்டு போகாம இது மட்டும் இல்ல லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து இப்ப அது தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப நாலு பின்ன அந்த குழந்தை அந்த வீடியோவை பார்த்தா அது எவ்வளவு மன உடைச்சலுக்கு உண்டாகும். எம்மா அறிவாளி அமைச்சரே, தயவு செஞ்சு குழந்தைகள் சார்ந்து ஏதாவது பண்ண போற அப்படின்னா உனக்கு புண்ணியமா போகட்டும். ஏதாவது எக்ஸ்பர்ட் இல்லைன்னா நல்லா படிச்ச 4 மனுஷங்களை கிட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தயவு செஞ்சு மூவ் பண்ணு. நீ குழந்தைங்க மேல இருக்க அக்கறையில தான் சில விஷயங்களை பண்ற அப்படின்னே வச்சுக்கலாமே. அதை எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? போய் கேட்கக்கூடாது. குழந்தைங்கள எல்லாருக்கும் முன்னாடியும் அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்கக்கூடாது. இது ஒரு பேசிக் சைக்காலஜி. அடுத்து பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்னு, அப்போ லாஸ்ட்ல உட்காந்துருக்க பசங்க அப்படின்னாலே படிக்க மாட்டாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு முத்திரையை குத்துறீங்க இல்லையா? அது ஒரு கேவலமான ஒரு ஸ்டீரியோ டைப். அதை ஆக்சுவலாக பிரேக் பண்ணணும். அதவே உனக்கு இப்பதான் ஆனா அவனா சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது. இன்னொரு விஷயம், உனக்கு அங்க எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா செக் பண்ணு, தப்பே இல்லை. இன்னாத்துக்கு ரீல்ஸ் எடுத்து ஊர் மேய விட்டுட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஸ்கூல் விசிட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரி அகாடமியா கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு. அதாவது தொழில் தேர்ச்சி அப்படின்றது மாணவர்கள் மத்தியில இருக்கா அப்படின்றத ஒரு ஆராயறதுக்காக ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இல்ல வேற எதுவும் வொகேஷனல் ட்ரைனிங் மாணவர்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்றத பத்தி ஆராயறதுக்காக தாராளமா போகலாம். ஆனா உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்றத இங்கிலீஷ்ல கேட்கிற ஒரு கேள்வி எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்றது தெரியல. 2வது விஷயம் என்னன்னா, அதாவது நம்மளாம் ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் திடீர்னு கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டா நம்மளே தகச்சு போய் தெரிஞ்ச பதில் நம்ம ஷாக் ஆகி நிற்போம்.
ஒரு குழந்தை முன்னாடி அவ்வளவு ஒரு கேமரா செட்டப்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு அதுக்கு பதில் தெரியல அப்படின்றத அந்த ஆசிரியரையும் திட்டுறது எந்த அளவுக்கு வந்து சோஷியலி சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியல. உதாரணத்துக்கு அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு தாவேக ஆதரவாளர்கள் அப்படின்னு வச்சுப்போமே, வீட்டுக்கு போனே அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, ஒரு மினிஸ்டர் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு உன்னால பதில் சொல்ல தெரியலையா, இதுக்காக நான் வந்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு பேசிருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த மொமெண்ட்ல என்ன ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இல்ல இந்த வீடியோ சர்க்குலேட் ஆக ஆக மேற்கொண்டு என்ன மாதிரியான ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம யாருமே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இது மாணவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அப்படியே ஆசிரியர்களை வந்து இவங்க கேள்வி கேட்கறாங்க இல்லையா, நீங்க எல்லாம் என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஆசிரியர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்றத ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்மளுக்கு இருக்க ஒரு சிம்பிளான கொஸ்டின் என்னன்னா, இதே கேள்வியை நீங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு குழந்தையோ இல்ல வந்து ஒரு டீச்சரையோ உங்களால கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, தற்போதைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ள என்டர் ஆகி அங்க வந்து விசிட் அப்படின்ற பேர்ல அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அதாவது விசிட்னா யார் வேணா போய் பார்க்கலாம், ஆனா இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் இல்ல மற்ற சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை பாக்குறது. இப்போ வந்து இவங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள இதை பண்ண முடியாது. ஆனா கவர்மெண்ட் இடத்துல ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ், அதாவது இங்க உள்ள புந்து நான் கேள்வி கேட்டா என் ரீல்ஸ்க்கான கண்டென்ட் கிடைக்குது, என்னை யார் என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணப்படுறது. இது வந்து சோஷியலி சென்சிட்டிவும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய எந்த விதமான ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை இது சால்வும் பண்ணாது. இந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸை நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். வணக்கம் மக்களே, இந்த காஞ்சனா மேடத்தோட ரீல்ஸ் அட்டூழியங்களை பாருங்களேன். திடீர்னு ஒரு அரசு பள்ளியில் போய் ஒரு கிளாஸ் ரூமில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. இவங்க தான் ஆய்வு பண்ணுறதுல PhD முடிச்சிருக்காங்களே. ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்திரிக்க வச்சு எடுத்தோன்னையுமே உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஏன் வேற கேள்வியே இல்லையா? உன் பேர் என்னம்மா, நீ எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிற, நீ எங்கேருந்து வரமான்னு இங்கிலீஷில் கேட்டிருக்கலாம். உடனே அந்த பொண்ணு ஏடா இது திடீர்னு பேய் மாதிரி வந்து கேட்கறதுன்னு கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்காங்க. யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. உடனே இந்த அம்மா இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் அத்தனை ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடியே ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவியை பார்த்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? பதிலுக்கு அந்த பொண்ணு உங்களை பார்த்து, நீங்க ஏன் மேடம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்கள்லாம் ஆந்திரா பக்கம் அனுப்பி விட்டுட்டு பொட்டு மாமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? அமைச்சர் கீர்த்தனாக்காக சில கேள்விகள். முதல்ல, ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எதுக்காக ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆய்வை நடத்துறீங்க? ராஜ்முருகன் சிக்லீவ்ல இருக்காரா? நீங்க யார் இந்த போய் அங்க போய் இந்த ஸ்கூலுக்குள்ள ஆய்வு செய்யறதுக்கு நீங்க யார்? சரி, நீங்க ஆய்வுக்கு போறீங்க, என்ன பார்க்கணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் நல்லா இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா, டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியதானே? பேப்பர் இருக்கா, பென் இருக்கா, பென்சில் இருக்கான்னு பார்த்துட்டு வர வேண்டியதானே? நீங்க ஏன் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள போய் குழந்தைங்களை கேள்வி கேட்குறீங்க? சரி, குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வியாவது முழுமையா கேட்டீங்களா? வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா என்ன? வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ்ல என்னால் 1000 அர்த்தங்களை கொண்டு வர முடியும், 1000 பதில்கள் அதுக்காக சொல்ல முடியும். ஒரு மினிஸ்டர் ஒரு ஸ்கூலுக்குள்ள போறீங்கன்னா ஒரு கேள்வியை சரியா கேட்கணும். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் டெசிக்னேஷன், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டிருந்தீங்க, அந்த குழந்தை ஒரு வேளை பதில் சொல்லியிருக்கலாம். ஏன் ஒரு மினிஸ்டர் போகும்போது குறிப்பா கேள்விகளை தெளிவா கேட்கணும் அப்படின்னா, நீங்க வரீங்கன்ற பதட்டத்திலேயே, நீங்க வரீங்கன்னு சொன்ன உடனே டீச்சர்ஸ் பதட்டம் அடைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி மினிஸ்டர் வராங்க, நீங்க எல்லாம் வந்து சரியா பதில் சொல்லிடணும், பயங்கரமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடணும், நீங்க எல்லாம் வந்து எக்ஸலண்டா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே குழந்தைங்க மேல ஒரு பயங்கரமான ப்ரெஷர் உருவாக்கப்படுது. இந்த ப்ரெஷர்ல ஒருவேளை அந்த குழந்தைக்கு பதில் தெரிஞ்சாலுமே அந்த குழந்தையால சொல்ல முடியாது. இன்னும் சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்களால பதில்கள் பயங்கரமா சொல்ல முடியும், ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால பேச முடியாது. அப்படி இருக்கிற குழந்தைங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு பதில் சொல்லலைன்றதுக்காக உங்களுடைய கல்வித்தரம் வந்து குறைஞ்சிருக்கு, நீங்க எதை வச்சு முடிவெடுக்கிறீங்க? ஒரு ஆங்கிலம்ன்றது ஒரு கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன்ல வந்து அவங்க வீக்கா இருக்காங்கன்னே வச்சுப்போம். அவங்க வந்து கல்வித்தரத்துல குறைவா இருக்காங்கன்ற அந்த கிரைட்டேரியா பாரை நீங்க யார் செட் பண்றதுக்கு? எதன் அடிப்படையில செட் பண்றீங்க? உங்களுடைய 30 செகண்ட் ரீல் மோகத்துக்காக, வெறும் ரீல் சந்தோஷத்துக்காக நீங்க வந்து பியோர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க குழந்தைங்கள. பியோர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது.
மென்டலி அவங்கள ட்ராமாக்குள்ளே தள்ளி, இதுவே நாளைக்கு அந்த குழந்தை வெளியில் போகும்போது எத்தனை கேலியையும் கிண்டலையும் அந்த குழந்தை வந்து சந்திக்க வேண்டி வரும். டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைய எப்படி பார்ப்பாங்க? இது போகிற போக்கில் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை என்ன? முதல் பெஞ்ச்லேயே எப்படி இருக்காங்களே, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னா? ஒருவேளை அந்த கிளாஸில் எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க என்ன ஒரே லைனில் உட்கார வச்சுருக்கீங்க? அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் உட்கார வைப்பீங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க தாங்க செய்வாங்க, அவங்க படிக்க மாட்டான்னு கிடையாது. இதெல்லாம் வந்து சினிமா மட்டுமே பார்த்துட்டு வெளியில் வரீங்க பாருங்க. சினிமா மோகத்தில் சினிமா திரையில தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டான், கட்டடிப்பான், வெளியில் சுற்றுவான்னு. அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. கீர்த்தனா மேடம் வெளியில் வாங்க அதுலேருந்து. அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, ஒரு சின்ன பொண்ணை மார்க் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு என்ன தேவை வந்துருச்சு? இப்ப இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாத மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கு? கல்வித்துறை கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உள்ள ஒரு அக்கறையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். அங்கே போயிட்டு ஒரு சின்ன பொண்ணுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, ஆனால் அதை வீடியோவாக எடுத்து மீடியா முன்னாடி பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு என்ன தேவை வந்துருச்சு? உண்மையாக உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை இருந்திருந்தா, இந்த பாருங்கள், இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், ஆனால் இந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் பேச தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாஃப்ட்ட சொல்லியிருக்கலாம், ஒழுங்காக டீச் பண்ணுங்கன்னு. இல்லை ஹெச்எம்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கலாம். இல்லையா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த ஸ்கூல் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதை வீடியோ எடுத்து மீடியா முன்னாடி கொண்டு வரணும்னா இது செல்ஃப் ப்ரமோஷன் இல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிவிகே கட்சியில் இது ஒரு ஆர்கனைசிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரியே இல்லை. ஒரு துறை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த துறையில் அவங்க ஒழுங்காக வேலையை பார்த்தாலே போகிறோம். ஆனால் எல்லாரும் கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு பிடிச்ச துறைக்கு போகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ மேலே இருந்து இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டடாக வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருது. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு செல்ஃப் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சின்ன குழந்தைய மார்க் பண்ணி அதை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பான பதவி இருக்கு, ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோங்க. ஒரு அரசு பள்ளி மாணவியா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறேன், ஒரு பதில் சொல்றேன். இன்னைக்கு அவங்க சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு சென்ற அவங்க ஒரு குழந்தைய பார்த்து வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப தயக்கமா இருந்தாங்க. அந்த குழந்தை உடனே பக்கத்துல இருந்த ஆசிரியரை நீங்க கேளுங்கன்னு சொல்ல அவங்க வந்து கேள்வி கேட்க அந்த குழந்தை வந்து பதில் சொல்றாங்க. முத பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டே இப்படி இருக்காங்கன்னா கடைசி ஏதாவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி இருப்பாங்கிற மாதிரி ஒரு டிமோட்டிவேட்டா அவங்க பேசினாங்க. ஒரு ஸ்போர்ட்டிவா எதுவுமே பேசல. அதாவது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அரசு பள்ளிக்கூடம் குழந்தைங்கள்லாம் வந்து அந்த ஆசிரியர் கூட ரொம்ப அன்பா பழகுவாங்க. ஆனா ஒரு புதுசா ஒருத்தவங்க வகுப்பறைக்கு வரும்போது புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கான ஒரு பயமும் பதட்டமும் இருக்க தான் செய்யும். நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கும் போது 9வது 10வது படிக்கும் போது சிஓடிஓ அவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், அதாவது 9ஆம் வகுப்புல கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு குழுவாக வருவாங்க, 2 பேர் 3 பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு போகும்போது கேமராவோட நிறைய பேர் போகும்போது அந்த மாதிரி பதட்டம் எப்படி வந்திருக்கும் அந்த குழந்தைக்கு? அந்த அதாவது பயம் வரும்போது பதில் வராதுங்கிறத மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா எனக்கு 9ஆம் வகுப்புல வரும்போது எனக்கு 3 பேர் தான் வந்தாங்க. அந்த குழுவோட வந்து என்கிட்ட 2 கேள்வி கேட்டாங்க. தமிழ்ல திருக்குறள் சம்பந்தமாகவும் ஆங்கிலத்துல போயம் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டாங்க. போயம்ல இருந்து கேட்டோம்னா எனக்கு ரெண்டுமே அப்படி ஒரு தெரிஞ்ச ஆன்சர், ஆனா என்னால பதில் சொல்ல முடியல. அவ்வளவு பயம் பதட்டம், ஏன்னா புதுசா வந்த முகங்கள். அதாவது அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே தமிழை தாய்மொழியா கொண்டு உள்ளவங்க. அவங்க கிட்ட ஆங்கிலம் வந்து ஒரு பிறமொழி அவங்க கத்துக்கணும். அதாவது பிறமொழி எதுவா இருந்தாலும் கத்துக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் அந்த மொழியை பேசுறவங்களா இருந்தா ஈஸியா நம்மளால பேச முடியும். இல்லைன்னா மெல்ல மெல்ல தாங்க பேச முடியும். அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் அவங்களோட பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல சில குழந்தைகளோட பேரண்ட் அந்த குழந்தைங்க என்ன வகுப்பு படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. சில குழந்தைகள் ஈவினிங் போய் அவங்க தான் வந்து சமைக்கிற மாதிரி சூழல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல இருக்க குழந்தைங்க மெல்ல மெல்ல தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. இதே வந்து நான் 9th படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தேன். 11th படிக்கும் போது இப்ப தாவைக்கால அமைச்சரா இருக்கால செங்கோட்டையன் அவர்கள், அவங்க வந்து அதிமுகவில் அப்ப வந்து கல்வித்துறை அமைச்சரா இருந்தாங்க. 11th படிக்கும் போது சைக்கிள் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல அதாவது 10ஆம் வகுப்புல முதலிடம்
படித்தவங்க, அதாவது பிடித்தவங்க, அது இல்லாமல் சில போட்டியில் வந்து பரிசு பெற்றவர்களுக்கு மேடையில் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்க. அப்போ நான் வாங்கும்போது சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. நான் தயக்கமின்றி பதில் சொல்லிட்டு ஓகே சார் தேங்க்யூன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னால் பதில் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்த வகுப்புகளில் கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த ஸ்பேஸ் அந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து உங்ககிட்ட கேட்குற என்ன கேள்வி தெரியுமா? அதாவது எங்களுக்கு உங்களோட சேவை வந்து தமிழ்நாட்டு மக்கள், அதாவது இளைஞர்களுக்கு தேவை எதுலன்னா வேலை வாய்ப்புல. எங்களுக்கு உங்கள் சேவை தேவை, வேலை வாய்ப்பில். இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு தான் ஞாபகம் வருது. இப்போ காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, ஏன் அந்த ரோடு என்ன விலைன்னு கேள்றா, இந்த வீடு என்ன விலைன்னு கேள்றா, இந்த தெரு என்ன விலைன்னு கேள்றா அப்படின்ற மாதிரி, ஏன் எனக்கு இந்த அமைச்சர் பதவி வந்துருச்சு, இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போடா, அதுக்குள்ள போடா, இதுக்குள்ள போய் கேள்வி கேள்றா, அதுக்குள்ள போய் கேள்வி கேள்றா அப்படின்ற மாதிரி. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரி பரவாயில்ல போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்க அந்த பேசிக்கான அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாட்டுல இருந்து இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். அதுவுமே ஒரு குழந்தை அங்கதான் கத்துக்கவே ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு 1008 கேமராவை தூக்கி வச்சுட்டு கேள்வி கேட்டா, இப்போ இத்தனைக்குமே ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு யாராவது பார்வையிட வர்றாங்க அப்படின்னா முந்தின நாளே ரெடி பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கவங்கள முக்கியமா ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி சொல்லுன்னு ஏற்கனவே அவங்க பதட்டமா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட போயிட்டு இதை மாதிரி கேள்வி கேட்டதும் இல்லாம அந்த குழந்தைக்கு முன்னாடியே அவங்க டீச்சர்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, அவங்கள ரொம்ப உனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, அதனால நீ வந்து சரியா படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள டவுன் பண்ணக்கூடாது. ஒரு லீடரோட வேலை என்னன்னா கீழே இருக்கவங்கள மேல உயர்த்தி காட்டணும், உயர்த்தி கொண்டு போறதுதான் வேலை. இத்தனைக்கும் அவங்க குழந்தை ஃப்ரெண்ட்ஸோட நாளைக்கு பேசுவாங்க. நாளைக்கு வந்து ஒரு காலேஜ் போறப்ப இல்லை ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றப்பதான் அவங்களுக்கு அதெல்லாம் வரும். இப்ப நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா அது மனசுல என்ன ஃபர்ஸ்ட் தோணும்? ஒரு மொழி அப்படின்றது நீ என்கிட்ட சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சுக்கணும், அதுக்காக யூஸ் பண்றது தானே தவிர்த்து அதுதான் கம்ப்ளீட்டா எல்லாமேன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதுக்கப்புறம் வருவாங்க. இந்த கேள்வியை வந்து உங்களோட லெவல்ல இருக்காங்கல்ல அந்த அமைச்சர் சில பேர், அவங்ககிட்ட போய் கேட்டீங்கனாலே அவங்களுக்கே தெரியாது. இப்ப அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரி கேட்டுட்டு இப்படிலாம் பண்றது வந்து அந்த குழந்தையதான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளே பேச மாட்டோம். நான் பேச மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தமிழ்ரா, தமிழ்ல நீ எவ்வளவு வேணாலும் பேச சரளமா பேசுவேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசும்போது சில கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அதை பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே சில இடங்கள்ல வந்து பேச மாட்டோம். அப்ப அது குழந்தைன்றப்ப சுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது தப்பா பேசிட்டா அதை வந்து ஓயாம கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப இது எப்படி தெரியுது, உங்களோட சேர்ந்தவங்க நல்ல விஷயங்களை பண்ணாலும் சில மாற்றம் வந்து நல்ல விஷயம் பண்ணாலுமே இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்ப ஐய என்னடா இது அப்படின்ட்டுதான் தோணுது. நீங்க சில நேரத்துல வந்து இப்படி தோணும், சில பேர் பேசினாலே சர்ச்சையாயிரும், இல்ல இவங்க வந்து சர்ச்சைக்காகவே இப்படிலாம் பண்றாங்களான்னு கூட தோணுது. குழந்தைகிட்ட போய் இதை பண்ணணுமா? ஸோ நம்ம ரீல்ஸ் துறை அமைச்சரோட வீடியோ வந்து ரீசெண்டாக வெளியே இருந்துச்சு. அந்த மேம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைகிட்ட இங்கிலீஷில் கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் அந்த குழந்தைக்கு வந்து ரிட்டன் பதில் சொல்ல தெரியாமல் திணறி இருக்கும். சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்கணும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் பேச தெரியல, ஸோ அப்போ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறீங்களே, இப்போ தமிழில் பேசினாலே சட்டசபையில் ஒருத்தருக்கு வந்து பதில் சொல்ல தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு ஏதோ தின்னுட்டு தூங்குன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சின்ன குழந்தைங்கிட்ட போய் எதை கேட்கணும், எப்படி கேட்கணுன்ற ஒரு விவசாய எல்லாமே கேட்டு வச்சிருக்கீங்க. அதையும் இல்லாமல் அந்த குழந்தையோட ஃபேஸ் கூட மறைக்காம அந்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த குழந்தை வந்து எவ்வளோ இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம திடீர்னு ஒருத்தவங்கிட்ட போய் ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தடுமாற்றம் இருக்கும். ஸோ உங்களுக்குமே அது இருக்கும். ரீசெண்டாக ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கொஷின் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்னோட ரீல்ஸ்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லி. அது ரீல்ஸில் இருக்கிறதெல்லாம் எப்படி ஒரு ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சில்லறத்தனமாக கொஷின் கேட்கறத விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் அப்புறம் நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.